நீங்கள் எப்போவாவது யோசித்திருக்கிறீர்களா? ஒரு நாள் காலை எழுந்தவுடன் உடல் ஒரு இறகு போல லேசாக இருக்கிறது என்றால் எப்படி இருக்கும்? சோர்வே இல்லாமல் ஒரு அற்புதமான சக்தியுடன் மனம் முழுவதும் தெளிந்த நீல வானம் போல அமைதியாக. நம்மில் பலரும் அப்படி ஒரு நாளை கனவு காண்கிறோம். ஆனால் உண்மை வேறாக இருக்கிறது. பெரும்பாலான நாட்களில் நாம் எழுந்தவுடனே ஏதோ ஒரு பாரம் மார்பில் இருப்பது போல, வயிறு நிறைய வாயு, புளிப்பு, சோர்வு, சுறுசுறுப்பு இல்லாத நிலை. கண்ணாடியில் பார்த்தால் முகத்தில் பழைய ஒளி இல்லை, கண்களின் கீழ் கருமை. நாம் நினைப்போம், இது வயதாகிறதாலதான், வேலை ஸ்ட்ரெஸ்ஸாலதான். ஆனால் உண்மை அது இல்லை. உங்கள் உடல் உங்களிடம் மெதுவாக அழுது சொல்லும் சில சிக்னல்கள்தான் இவை. நாம் லட்சம் செலவு செய்து வாங்கும் காரை நேரம் தவறாமல் சர்வீஸ் செய்வோம். சிறிது தூசி வந்தாலும் துடைப்போம். ஆனால் இந்த உலகத்தில் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசான நமது உடலை நாம் ஒரு நாள் கூட உள்ளிருந்து சுத்தம் செய்திருக்கிறோமா? உண்மை என்னவென்றால், நமது வயிற்றுக்கு ஒரு காருக்கு கொடுக்கும் கவனம் கூட நாம் தருவதில்லை. இதுவே பல நோய்களின் ஆரம்பம். கேன்சர் முதல் முடி உதிர்வு வரை எல்லாவற்றுக்கும் ஆரம்பம் வயிற்றில்தான். ஒரு உதாரணம் பாருங்கள். வீட்டிலிருக்கும் குப்பைத் தொட்டியை ஒரு நாள் சுத்தம் செய்யவில்லை என்றால் என்ன ஆகும்? துர்நாற்றம், புழுக்கள், அருவருப்பு. அதே மாதிரிதான் நமது குடலுக்குள்ளும் நடக்கிறது. மாவு, எண்ணெயில் பொரித்தவை, பாக்கெட் உணவுகள். அவை சரியாக ஜீரணமாகாமல் குடலின் சுவரில் ஒட்டிக்கொண்டிருக்கின்றன. வெளியில் நாம் சுத்தமாக இருந்தாலும் உள்ளே கிலோ கணக்கில் கழிவுகள். அவை அழுகி விஷ வாயுக்களை உருவாக்கி இரத்தத்தில் கலந்துவிடுகின்றன. அழுக்கு நீரால் காய்கறி கழுவுவது போல அப்புறம் உடலின் உறுப்புகள் மெதுவாக செயலிழக்க ஆரம்பிக்கும். ஆனால் பயப்பட வேண்டாம். நமது உடல் ஒரு அதிசய இயந்திரம். அது தன்னைத்தானே சுத்தம் செய்யும் சக்தி கொண்டது. நாம் கொஞ்சம் உதவி செய்தால் போதும். வெறும் 24 மணி நேரத்தில் உங்கள் வயிறு, குடல், இரத்தம் வரை சுத்தமாகும் ஒரு இயற்கையான வழி உள்ளது. இது மருந்தும் இல்லை, கஷாயமும் இல்லை. நமது முன்னோர்கள் செய்த எளிய பழக்கம். இதுதான் ஒன் டே டீடாக்ஸ் பிளான். ஒரு நாள் உங்கள் ஜீரண அமைப்புக்கு விடுமுறை கொடுங்கள். அப்போது உடல் என்ன செய்யும் தெரியுமா? ஜீரணத்திற்கு செலவாகும் சக்தியை உடல் ரிப்பேர் செய்ய பயன்படுத்தும். இதைத்தான் அறிவியல் ஆட்டோஃபேஜி என்று சொல்கிறது. உடலின் பழைய கெட்ட செல்களை உடல் தானே அழித்து வெளியேற்றும் அற்புத செயல்முறை. இந்த ஒரு நாளில் இரத்தம் சுத்தமாகும், கரளுக்கு ஓய்வு கிடைக்கும், முகத்தில் ஒளி வரும், மனம் அமைதியாகும். இனி நான் நேரா விஷயத்துக்குள்ள போகலாம். இந்த ஒரு நாள் டீடாக்ஸ் செய்ய எந்த நாள் நல்லது தெரியுமா? உங்களுக்கு பெரிய வேலை இல்லாத ஒரு விடுமுறை நாள், ஞாயிற்றுக்கிழமை மாதிரி. அப்பதான் மனசும் உடலும் அமைதியாயிருக்கும். தயாரிப்பு: முந்தைய இரவு. நாளை டீடாக்ஸ் பண்ண போறீங்கன்னா இன்று இரவு உணவு ரொம்ப லைட்டா இருக்கணும். கஞ்சி, சாலட், பழங்கள். முக்கியமா இரவு 8 மணிக்குள் சாப்பிட்டு முடிச்சிடுங்க. இது நாளைய உடல் சுத்தம் ஆரம்பிக்கிற முன்னோட்டம். காலை டீடாக்ஸ் ஆரம்பம். அடுத்த நாள் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே எழுந்து பாருங்க. அந்த நேரத்துல ஆக்சிஜன் அதிகமாயிருக்கும். உடலோட ஒவ்வொரு செல்லையும் அது எழுப்பும். பல் துளக்கியதும் முதல் வேலை 1 லிட்டர் தண்ணீர் குடிக்கணும். ஒரே தடவை குடிக்காதீங்க. சிறு சிறு சிப்புகளா மெதுவா குடிங்க. உங்க குடலுக்குள்ள இருக்கிற அழுக்க அது கழுவி வெளியே தள்ள ஆரம்பிக்கும். கொஞ்ச நேரத்துல டாய்லெட் போக தோணும். அது நல்ல சிக்னல். இயற்கை கிளென்சர், கும்பழங்கை ஜூஸ். வெறும் தண்ணீரால மட்டும் பழைய கழிவுகள் முழுசா போகாது. அதுக்காகத்தான் கும்பழங்கை ஜூஸ். ஒரு பெரிய துண்டு கும்பழங்கை தோலோட ஜூஸ் எடுத்து குடிங்க. இது உடம்ப குளிர்ச்சியா வைக்கும். வயிற்று அமிலத்தன்மையை குறைக்கும். குடலுக்குள்ள ஒட்டிக்கிடந்த கொழுப்பு, கழிவுகளை அழிக்க ஆரம்பிக்கும். கும்பழங்கை இல்லனா சுரைக்காய், வெள்ளரிக்காய். ஆனா பெஸ்ட் கும்பழங்க தான். ஜூஸ் குடிச்ச பிறகு 1 மணி நேரம் வேற எதுவும் சாப்பிடக்கூடாது. டீ, காஃபி வேண்டாம். இந்த ஒரு நாள் மட்டும் சாயா, காஃபி வேண்டாம். உடல சுத்தம் பண்ணிட்டு திரும்ப கெஃபீன் ஊத்துறது சுத்தம் செய்த தரையில் மண் போட்ட மாதிரி. பதிலா இஞ்சி வெந்நீர், துளசி வெந்நீர் குடிக்கலாம். காலை பசி வந்தா பழங்கள் மட்டும். உச்சி வரைக்கும் வேக வைத்த உணவு வேண்டாம். பழங்கள் மட்டும் போதும். பப்பாளி, தர்பூசணி, ஆப்பிள், கொய்யா. பப்பாளி குடலுக்கு ஒரு ராஜா பழம்.
மதியம் ரா சாலட். இப்போ மதியம் உங்க மனசு சொல்லும், சோறு சாப்பிடலாமே. ஆனா இங்கதான் வில் பவர் டெஸ்ட். மதிய உணவு பச்சை காய்கறி சாலட். வெள்ளரிக்காய், கேரட், தக்காளி, வெங்காயம், எலுமிச்சை, மிளகு பிளஸ் உப்பு. இந்த நார்ச்சத்து குடலுக்குள்ள ஒரு துடைப்பம் போல வேலை செய்யும். அழுக்கையெல்லாம் வெளியே தள்ளும். முக்கியமா மெதுவா நன்றாக மென்று சாப்பிடுங்க. மதியத்துக்கு பிறகு நடை. சாப்பிட்டதும் தூங்காதீங்க. வீட்டுக்குள்ளே 10 நிமிடம் நடங்க. ஜீரணத்துக்கு உதவும். மாலை கரிக்கின் நீர். 4-5 மணிக்கு தலைவலி வரலாம். பயப்பட வேண்டாம். கெஃபீன் அடிமைத்தனம் வெளியே வர்ற சிக்னல் அது. அந்த நேரத்துக்கு கரிக்கின் நீர் குடிங்க. இது இரத்தத்துக்கு நெருக்கமான இயற்கை அமிர்தம். இல்லனா நீர் மோர், தயிர் பிளஸ் இஞ்சி பிளஸ் கருவேப்பிலை குடலில் நல்ல பாக்டீரியாவை வளர்க்கும். நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி 70% குடலில்தான் இருக்கு. இரவு சூப் மட்டும். இரவு உணவு 7 மணிக்குள் முடித்து விடுங்கள். சோறு சப்பாத்தி இல்லை. வெஜிடபிள் சூப் மட்டும். இது சுலபமாக ஜீரணமாகும். இரவு தூங்கும்போது வயிறு காலியா இருக்கணும். அப்போதான் உடம்புக்குள்ளே அதிசயம் நடக்கும். பழைய செல்கள் நீக்கம், புதிய செல்கள் உருவாக்கம், ஹார்மோன் பேலன்ஸ், மன அமைதி. அடுத்த நாள் காலை புதிய வாழ்க்கை. டீடாக்ஸ் முடிச்ச அடுத்த நாள் காலை நீங்கள் உணர்வீர்கள். உடல் லேசாக இருக்கும், முகத்தில் ஒளி இருக்கும், வயிற்று வாயு குறையும், மனசு அமைதியாயிருக்கும், சக்தி அதிகமாயிருக்கும். ஒரு புதிய மனிதனா பிறந்த மாதிரி.